இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரதில் மிகவும் மகிழ்ச்சி. ஸோ நாங்கள் வார்த்தைக்கு போகும்போது எல்லாம் கண்ணை மூடி நாங்கள் ஒரு இடத்தை ஜெபிச்சிடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நம்முடைய இந்த நாளுக்காக இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவரை உண்மை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களை எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை நீரே பேசும், எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரை இங்கேருந்து இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்தில் பதிந்து அதன்படி செய்ய, அதன்படி நடக்க ஆண்டவரே அதை மற்றவர்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரை நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரை நீர் மீது வேலையை உடைய கரத்தில் படிக்கிறேன். நீரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நீ நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரைட். ஸோ இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் இந்த இங்கே பெண்கள் கூட்டனாலன்னு இல்லை, பட் ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தார். ஸோ நம்ம 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் 22, 23 இது தான் மெயினாக நம்ம சப்ஜெக்ட். 2 ராஜாக்கள் 22, 23. ஸோ நீங்கள் உங்களோட பைபிள் எல்லோரும் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே வாசிச்சிடலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக அதில் சொல்லிக்கிட்டு நான் போகிறேன். சிலதை நான் வாசிக்கணுன்னா யாராவது ஒருத்தர் மைக்கோட முன்னுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டிங்கன்னா சரி, கொஞ்சம் சத்தமாக அவங்களோட நீங்கள் வாசிக்கலாம். அவங்களுக்கும் அந்த இதை கொடுத்துட்றீங்களா, அந்த ஸ்பீக்கரை கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதில் ரெக்கார்டிங்கில் அதுவும் அந்த வசனத்தோடைய இதாக கிளியராக இருக்கும். ரைட். ஸோ 2 ராஜாக்கள் 22, 14 இதில் நாங்கள் ஒரு கதை. யாரோட கதை? ஜோசியா, கிங் ஜோசியான்னு சொல்லி அவரோட ராஜாவுடைய கதையை அவரோட பற்றி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதில் நான் வாசிக்க போகிறது 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது அதிலிருந்து நான் 2 பேரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். 2 அதில் இருக்கிற நபர்களை கொடுத்து முதலாவது இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14 வாசிக்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பேசியிருக்கு. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகீகாமும் அப்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் யார தீர்க்கதரிசி? ஸோ இப்படி ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அந்த டைமில் இருந்திருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட யார் போகிறார்? இவ்வளோ பேரும் போகிறார்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும்படி. ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறார்? ஹில்கா என்ற அந்த ஊழியக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு? ராஜா சொல்கிறாரு, போய் அந்த பணம்லாம் என்ன இருக்குது எல்லாம் இந்த ஆலயத்தில் போய் தேடி பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. அப்போ இவங்க கணக்கு பார்க்க போகிறாங்க. ஆலயத்தில் கணக்கு பார்க்க எல்லாம் அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் தேடி போகும்போது இந்த இடத்துல என்ன கிடைக்குது? இவங்களுக்கு ஒரு வேதாகமம் கிடைக்குது. இந்த இவங்களுக்கு சட்ட புத்தகம் அப்படின்னா அது உபாகமம் நினைக்குது. இந்த டியூட்ரானமி, இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி அது கிடைக்குது அவங்களுக்கு. அந்த புத்தகம் கிடைச்சோடனே அவள் பாருங்க, இவ்வளோ நாள் சபை நடந்து கொண்டு இருக்கிறது, ஆலயம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆராதனை நடக்குது, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்னது இருக்கு? புத்தகமே இல்லை. புரியுதா? ஒரு தேவையான முக்கியமான சட்டம் எழுதின புத்தகம் அங்கே இல்லை. இப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க? இவருக்கு கிடைச்சோடனே இந்த ராஜா என்ன செய்கிறாரு? அவருக்கு வாசிக்கிறார். வாசனை இவர் இதை கேட்டோன்னே இவர் உடனே என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசி அவங்கக்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே அனுப்பி இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இதில் ஒரு விசேஷமான இது என்னென்னா, அந்த டைம் பீரியடில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பான 2 பேர் யார்? எரேமியா இருந்திருக்கிறார், செஃபனியா இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் இருக்கும்போது ஆனால் யார்கிட்ட அனுப்புகிறாங்க? இந்த தீர்க்கதரிசி அம்மா கிட்ட தான் அனுப்புகிறாங்க. இந்த அவங்க கிட்ட தான். ஸோ ஒரு ராஜாக்கு தெரியும் எரேமியான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும். அவர் மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை. செஃபனியாவும் தெரியும். ஆனாலும் இந்த அம்மா கிட்ட. ஆனால் அந்த இடத்துக்கு போய் 15ஆவது வசனத்தை அவங்க வாசிக்க போகுது. அதில் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இதில் என்ன இருக்குன்னு
சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 15 வாசிங்க 15 16. அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேல் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். 16. அதான் சார். ஸோ இதில் 2 15 16 நாங்கள் வாசிக்கும் போது 2 இடத்துலையும் இஸ்ரவேலின் தேவன் சொன்னதுன்னு சொல்லி. ஸோ இவங்க ஆண்டவர் சொன்னதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ தைரியமாக. இப்போ இது வாசித்ததில் அவங்க பயப்படவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, என்ன வருமா இதில் எழுதியிருக்கிற சாபம் எல்லாம், அழிவெல்லாம், பொல்லாப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி இருக்கும் இது? யார்கிட்ட போய் சொல்லுங்கன்றாங்க? ராஜா. திரும்ப போய் ராஜா கிட்ட சொல்லுங்க. எப்படி இருக்கும்? இதை போய் இந்த மாதிரி ஒரு செய்தியை ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போனால் பயங்கரமாக இருக்கும். நல்ல செய்தி ஒன்றா இது இல்லை. இவங்களை போயிட்டு அங்கே சொல்லுகிறார். அதுலேயே 18 19 அதில் வாசிக்கும் போது திரும்ப அங்கே, ஆனால் பாருங்கள், இவருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கர்சனை இருக்குது பாருங்கள். அதில் வாசிங்க, அது 18 19. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என் முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எப்படி இதை அவர் கேட்டோன்னு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்படியே கிழிச்சு அழுது மன்னிப்பு கேட்டு உடனே அதுக்கு என்ன பண்ணுறாரு? ஏதாவது ஒன்று செய்யணும், உடனே இதுக்கு என்ன அப்படின்னு பண்ணது நிமித்தமாக ஆண்டவர் பாருங்க, அவருடைய இருதயத்தை பார்த்து நீ தாழ்த்தினதுனால அதில் 19 நம்ம வாசிக்கும் போது 19 20 வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, உனக்கு இதை நீ பார்க்கவே மாட்ட அப்படின்ற ஒரு இது வாசிங்க. ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால், இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்னது செய்தி? இந்த அழிவு வரப்போகுது, எல்லாருக்கும் அழிவு வரும். ஆனால் பாருங்க 18 ஆகும்போது என்ன பண்ணுறாரு? நீ அதை கேட்டு உணர்ந்த, உனக்கு அந்த உணர்வு வந்தது. உன் தகப்பன்மார் உன் சந்ததி செய்த தவறுகளை நீ உணர்ந்த. ஏன்னா இதில் இவ்வளவு செய்கிறது யார்? அவங்க அப்பாவும் அவங்க தாத்தா மாதிரி மனாசே தான். அவங்க அவர் மாதிரி ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் இருந்ததே இல்லைன்னு போட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பாவி இருந்ததே இல்லையா? அப்போ அவர்கிட்ட இருந்து அவரோட மகன் அவரும் இருக்குது. ஆனால் இவர் எப்படியோ மாறி இருக்கிறார் பாருங்க. தேவன் சில விஷயங்கள், சாபங்களும் இதுங்களும் ஆசீர்வாதமும் சந்ததிக்காக போகுமா. ஆண்டவர் எத்தனையோ சந்ததிகளுக்கு அதுக்கு போகும் அப்படின்னு. ஆனால் பாருங்க, இவங்க பாவம் செய்தா இருந்தாலும் 3வது சந்ததியான இவர் அந்த சமாதானம் உண்டாயிருக்கு. இவருக்கு அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவர் மனம் திரும்புகிறார். அதை கேட்டோன்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புகிறார். இந்த இடத்துல இந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தீர்க்கதரிசியை பற்றி நாங்கள் பேசணுன்றதுனால ஒன்று இவங்ககிட்ட நாங்கள் கண்டது தைரியம். ராஜா கிட்டேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பயப்படவே இல்லை. ராஜா கிட்டேருந்து வந்தாங்கன்னு ஏதோ யோசிக்கலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்குது? எழுதி இருந்தது. இதில் எழுதி இருந்ததுபடியே நான் சொல்லுகிறேன். ஸோ ஒரு தீர்க்கதரிசியாகிய நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லணுமா? நம்ம எப்போ பேசினாலும்
வார்த்தையில் இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் பேசுகிறது தேவன் இதில் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இதில் எழுதியிருக்கிறாரா, அதுதான் முக்கியம். என்னதோ இஷ்டத்துக்கு நம்ம சில நேரம் சொல்லிடுவாங்க, ஆளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போவாங்க. அப்படி இல்லை, தேவன் இதில் எழுதியிருக்கிறாரா, உனக்காக வேறு மாதிரி எழுதியிருக்கிறாரா, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோசியா அவர் என்ன பண்ணுறார், மனம் திரும்பி தாழ்த்துனதுனால தான் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது. அதனால தான் அவருக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு கரிசனையாக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க அந்த சாபம் அப்படியே தொடருது. அப்போ இதில் நமக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிற போது, நாங்கள் பேசும்போது, நாங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது தேவன் உங்கள் எல்லாரையுமே இங்கே இருக்கிறவங்கள பயன்படுத்துவார். யாருக்காவது பிரயோஜனமாக அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்கள விசிட் பண்ண தான் இவங்க வராங்க. இல்லை, இந்த ராஜாக்களோட ஜனங்கள் எல்லாம் யாரை பார்க்க வராங்க, இந்த தீர்க்கதரிசியை பார்க்க வராங்க. எத்தனையோ இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களை பார்க்க வரும்போது இவங்களுக்கு உடனே தெரியுது, அதில் எழுதியிருக்கிறதுபடியே நடக்கும். ஸோ இவங்க திரும்ப எடுத்து வாசிச்சாங்கன்னா இருக்கு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வார்த்தையில் நம்பிக்கை நல்லா தெரிஞ்சதுனால. அவங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி இருந்துச்சா, வார்த்தையின் மேலே இருந்தது. அதனால் அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃபவுண்டேஷன் வார்த்தையில் இருந்தது மட்டும் இல்லை, அவங்க ஜெபத்தோடு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும், இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சும் எத்தனையோ தடவை எத்தனையோ பேருக்கு சில நேரம் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ பேருக்கு சொல்லியும் கேட்காம இருந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தூசி தட்டி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் வேதாகமே கிடைக்குது. இந்த வார்த்தை கிடைச்சோடனே அவர் மனம் திரும்புகிறார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு ரெவலேஷன். ஃபஸ்ட்டு என்னது, ஒரு வெளிப்பாடு. தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்பாடு, நமக்கு டக்குன்னு காட்டுறாரு. இப்போ இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, இதை நீங்கள் கேட்குறீங்க, இது உங்களுக்கு வெளிப்பாடு. ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ரெவலேஷன். இது நமக்கு நிறைய பேருக்கு இந்த வெளிப்பாடே இல்லை. ஏன்னா இன்னும் நாங்கள் தூசி தட்டுறதுக்கு கூட ரெடி ஆகலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைபிளை திறந்து வாசிக்கிறது இல்லை. ஏன்னா அது அப்படியே எங்கேயோ இருக்குது உள்ளுக்கு. நாங்கள் குளித்து வச்சவங்க பாருங்கள், அந்த காலத்தில் அவர் பெரிய ஒரு ராஜா, பெரிய ஆலயம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் பாருங்கள், எத்தனை பைபிள் இருக்குது, பைபிளை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வீட்டு பைபிள் இருக்குது. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு எத்தனையோ பைபிள் இருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்க, எங்கள் வீட்டில் ஒரு பைபிளுக்கு மேலே இருக்குது, 2 பைபிளுக்கு மேலே. அங்கே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இப்போ இலங்கையில் பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பைபிள் இருக்குது. எப்படி இருக்கும், பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பைபிள் இருக்குது, முழு இலங்கைக்கும் பைபிள் இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நாங்கள் இவ்வளோ கொடுத்து வச்சோம், எவ்வளோ நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதுக்கு எந்த நாளும் நம்மளோட பேசுகிறார், எந்த நாளும் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் என்றதை இவங்க சொல்லும் போது எங்கேருந்து சொல்கிறாங்க, வார்த்தையில் எழுதி இருக்கிறதை தான் அவங்க சொல்லுகிறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியான அவங்களுக்கு அழகாக கைட் பண்ணுறாரு, எல்லாமே சொல்கிறாரு தான். ஆனாலும் அவங்க எங்கேருந்து சொல்கிறாங்க, வார்த்தையில் ஏதோ அவங்களோட வாயில் வந்ததை சொல்லலை. அதுதான் நாங்கள் தீர்க்கதரிசியாக ஒரு ஊழியக்காரராக நம்ம முதலாவது இங்கே இருக்கிற நீங்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்கள் வார்த்தை எங்கேருந்து வரணும், பைபிளில். த பைபிள் ஹேஸ் டு இன்டர்பிரீட் த பைபிள் அப்படின்வாங்க. அப்படின்னா அந்த பைபிளில் இருந்து தான் ஒரு தெளிவாக ஏதோ புரியலைனாலும் அதை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு அந்த அர்த்தத்தை எங்கேருந்து தேடி எடுக்கணுமா, பைபிளில் இருந்து தான். சில நேரம் இன்னொரு மனுஷங்கிட்ட இருந்து நாங்கள் எடுப்போம், இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு புரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு போவார், எனக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு போவேன். அதுக்காக தான் இந்த பைபிளில் இருந்தே தான் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவன் அழகாக எல்லா வார்த்தைக்கும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வச்சுருக்கிறார், அழகாக தெளிவாக அதில் இருக்குது. ஸோ இதில் எரேமியா இருக்கும்போதும் செப்பனியாக இருக்கும்போதும் இந்த அம்மா தான் என்ன பண்ணாங்க,
ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்தார். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விதியம். இவங்க கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறது என்னது? தைரியமாக சொல்கிறது, வார்த்தையில் இருக்க வேண்டியது. அடுத்ததாக இதில் ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர் யார்? இந்த ராஜா. ராஜா பேர் என்னது? ஜோசியா. ஸோ இவர் பாருங்க, அதில் 22 1 வாசிக்கும் போது, இப்போ இவரை பற்றி பார்க்கும்போது, இவர் எந்த வயசில் ராஜாவாகிறார்? 8 வயசு. 8 வயசில். இங்கே யாராவது 8 வயசு குழந்தைய நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா ராஜா ஆகிறதுக்கு தகுதி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ராஜா ஆகிற அளவுக்கு அவருக்கு ஏதாவது இருக்கா? யாருக்குமே. வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்ய மாட்டேன், இவனா ராஜாவான்னு யோசிப்போம். ஆனால் அதுக்கு பின்னுக்கு அவனோட தாயாருடைய பேரும் எழுதியிருக்கு பாருங்க. அப்போ யார் அவரை வழிநடத்தியிருப்பான்னு யோசிக்கணும். அந்த தாயார் தான். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டாங்க. அதுக்கு வாசிச்சிங்கன்னா அதனால தான் இவர் 8 வயசுல இவர் ராஜாவாக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, இவர் ராஜாவாக்குறார். இப்போ இவரை வழி நடத்துறது யாரு? அம்மா, அந்த தாய். இந்த தாயுடைய பொறுப்பை பாருங்க. இவங்க வந்த 2 பேர், இதுக்கு முன்னே வந்தவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பயங்கர பொல்லாதவங்க, பயங்கர கெட்டவங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு தகப்பனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மகன் வேற கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கிறார். இதில் வாசிக்கும் போது எவ்வளோ அழகாக அவர் அது வாசிங்க. 22 22ல் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்கா தூரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடப்புறம் விலகாமல் நடந்தான். எப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்! வலதும் இடதும் திரும்பாமல் விலகி போகாமல் அழகாக தேவனுடைய கண்களுக்கு எப்படி இருந்தானா? சரியாக செம்மையாக இருந்தான். இந்த ரிப்போர்ட் தான் நமக்கு வேணும். தேவனுடைய பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஏன்னா அதுக்கு முன்னே வந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? பொல்லாதவங்களாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிறார்கள். ஆனால் இவன் எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய பார்வையில் செம்மையா. இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்ததே இல்லைன்னு எழுதியிருக்கு. இவரை போல ஒருத்தர் இருந்ததில்லை. அப்போ இவருக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு இந்த இவர் இப்படி ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னே இல்கா வந்து அவருக்கு கிடைக்குது. கிடைச்சோடனே என்ன பண்ணுறாரு? உடனே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வாசிக்கிறார். இவர்கிட்ட வாசிக்கிறார். ஸோ யோசிச்சு பாருங்க, உபாகமம் முழு அதிகாரத்தையும் வாசிக்கணுன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா எப்படி இருந்திருக்கும்? இவர் வாசித்து அதை கேட்டு ஃபுல்லாக மனம் திரும்புகிறார். உடனே என்ன பண்ணுறாராம்? 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உடனே போயிட்டு இதை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார். 13ஆம் வசனத்தில் 22-13 வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தின் வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக, ஜனத்திற்காகவும் யூதாவினத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். யார் செஞ்ச தவறு? நமக்கு முன்னுக்கு இருந்தவங்க செய்த தவறு. பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்பு அப்படின்னு. சில நேரம் நாங்கள் நிறைய பேர் சொல்லுவோம். இப்போ கூட எங்கள் அப்பா அம்மா பண்ண வேலைனால தான் இந்த கஷ்டப்படுறேன். எங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு லேண்ட் இருந்துச்சு, வாங்கி போட்டிருக்கலாம். நல்ல ஒரு யோசிப்போம்ல, அநியாயமாக வீடை விற்று விட்டாங்க, இல்லைன்னா அநியாயமாக இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி கொடுத்து இல்லாமல் ஆயிட்டாங்க. சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு அப்படி இருக்கு போல் இல்லை? எங்கள் அப்பா அம்மாலாம் அழகாக அதை பொறுப்பாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இப்படி இருப்போமா அப்படின்னு இல்லை? எல்லாருக்கும் அப்படி தான் இல்லை? யாரோ எங்கள் தாத்தா பாட்டி அழகாக இதெல்லாம் ஏக்கர் கணக்கு இடம் இருந்துச்சு, அநியாயமாக கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி அது கோடிக்கரைக்கு போகுது, அநியாயமாக இந்த வீடை விற்றுட்டாங்க, அநியாயமாக இப்படி பண்ணிட்டாங்க, அநியாயமாக குடிச்சு இல்லாமல் ஆயிட்டாங்க, இல்லைன்னா ஒன்றுமே கரெக்டாக எங்களுக்கு செய்யலை அப்படின்னு. இன்றைக்கி நாளைக்கு நம்ம குடும்பம்
நம்ம பிள்ளைகள் நம்மளை பற்றி எப்படி சொல்ல போகுது? அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறது இல்லை. அவங்க தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனை அறிந்த நாங்கள் எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைகள் என்ன சொல்ல போகிறாங்க? எப்படி ஒரு விட்டுட்டு நாங்கள் என்னத்தை விட்டுட்டு போகிறோம்? ஏன் அதை வாசிங்க திரும்ப, அழகாக இருக்கும்ல. எங்களுக்கு முன்ன போனவர்கள் எப்படின்னு சொல்லிடுற வாசிங்க. 13. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்துக்காகவும் யூதாவனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். பாருங்க, யாரும் செய்யாததுனால யாருக்கு அனுபவிக்கிறது யார்? அவங்க தகப்பன்மார் செய்யாதது நிமித்தமாக யார் அனுபவிக்கிறார்? இப்ப பிள்ளைகள் அனுபவிக்கிறார். அவங்க செய்த குற்றத்தினால சாபம் எங்க வருது? பிள்ளைகள் மேல. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நாங்க எப்படி இருக்கணும்? நம்ம கிட்ட தான் தொடர்பு. நாங்கள் கீழ்ப்படியும் போது, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மனம் திரும்பும் போது, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இவர்கிட்ட ஒரு ரெவலேஷன் வருது. அடுத்தது என்ன பண்ணுறாரு? இதை கேட்டோன்னே மனம் திரும்புதல். அப்படின்னா என்னது? ரிப்பென்டன்ஸ். கேட்குறாரு, ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன வரணும்? மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். இது வந்ததுக்கு பிறகு பாருங்க, அதில் 1:23 போகிறோம். 2 ராஜாக்கள் 23ல் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதிலிருந்து 1லிருந்து நாங்கள் வாசிக்க வரோம். 1 வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனுடைய யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். இப்போ என்ன வருது? ரிவைவல். இப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க? கேட்கும்படி போகிறாங்க. யாரெல்லாம் அவர் கூப்பிடுறாரு? எல்லா மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், அனைத்து ஜனங்களையும் என்ன பண்ணுறாரு? வர சொல்லு. எல்லாரும் முன்னுக்கு என்ன பண்ணுறாங்க? வாசிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன இருக்கு? ஒரு எழுப்புதல். ஸோ முதல் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? வெளிப்பாடு. அடுத்தது மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன வருது? நாங்கள் மனம் திரும்பும் போது ஒரு பெரிய எழுப்புதலே வருது. ஆமென். இந்த எழுப்புதல் வந்ததுக்கு பிறகு இந்த எழுப்புதல் வந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் அழிக்கிறாரு, எல்லாத்தையும் உடைச்சி போடுறாரு. அந்த 23ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் போது அவ்வளோத்தையும் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறார். உடைச்சி தள்ளி எரிச்சு எல்லாத்தையும் சாம்பலாக்கி ஒவ்வொரு கோவில்களுக்குள்ளேயும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறார். எல்லாம் அந்த கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? செலவுல கொண்டுடுறார். கொன்று எரிச்சு சாம்பல் எடுத்து போடுவித்தான். இதை போடும்போது ஒருத்தர் அந்த 17ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் போது, அந்த 23:17 அந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆகுதான்? நிறைவேறுகிறது. 17 வாசிங்க. அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்னவென்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறைகள் என்றார்கள். இப்படி நடக்க போதுன்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், இந்த இடத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு. இதை என்ன ஆகுதான்? நிறைவேறு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நடந்ததுக்கும் இதுக்கும் எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நிறைவேறுறது தீர்க்க தரிசனமுக்கும் இதை சொன்ன டைம் பீரியடை பார்த்தீங்கன்னா 300 வருடங்கள். எத்தனை வருஷம்? 300 வருடங்கள்.
யோசிச்சு பாருங்க, 300 வருடம்னா எத்தனை ஜெனரேஷன், எத்தனை நினைக்கிறா 10 குடும்பங்கள் தாண்டி வந்துடுச்சு. நமக்கு நம்ம தாத்தா பாட்டியை தெரியுமா? நமக்கு சில நேரம் தாத்தா பாட்டியுடைய கூட்டி யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டால் கூட தெரியாது. அவர்கள் என்ன எப்படி இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்து கூட இப்போல்லாம் இருக்கிற சிஸ்டமுக்கு நமக்கு உங்களுக்கு உங்களோட தாத்தா பாட்டி அங்கிட்டு என்னென்ன எப்படி இருந்தாங்க, இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்கேயோ இருந்து வந்தாங்க, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. இங்கே 300 வருஷத்துக்கு பிறகு இது நிறைவேறுது. எப்படி நம்ம இதை எங்கே வாசிக்கலாம் தெரியுமா? எங்கே எழுதி இருக்குது? எல்லாரும் 1 ராஜாக்கள்ல 13ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். அதில் 1 ராஜாக்கள் 13:1 வாசி. யெரொபெயாம் தூபம் காட்டப்பட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. கொஞ்சம் பாருங்க, எங்கேருந்து வர்றாரு ஒரு மனுஷன்? இவருடைய பேர் இல்லை, இது ஒரு தனி பிரசங்கம். கர்த்தருடைய ஒரு மனுஷன் யூதாவிலிருந்து வந்து யாருக்கு எதிராக பேசுகிறா? யெரொபெயாம். என்ன சொல்கிறாரு? 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்கள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. யார் பிறப்பான்னு எங்கே எழுதியிருக்கு? 300 வருஷத்துக்கு முன்ன யாரோட பேர் எழுதியிருக்கு? தாவீது, யோசுவாவுடைய பேர். எப்படிப்பட்ட ஒரு அழகாக தேவன் 300 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றத, யார் வருவா, யார் பிறப்பா, என்ன பேரில் இருப்பாங்க யோசிப்பாரு. இப்படி 300 வருஷத்துக்கு முன்னே இப்படி ஒருத்தங்க சொல்லி இருப்பாங்க, இவருக்கு இந்த மாதிரி பேர் வைங்கன்னு சில நம்ம யோசிச்சிருப்போமா? பாருங்க, தேவன் ஒரு பேர் கூட வச்சிருக்கோன்னா, ஒருத்தருக்கு ஒரு பேரை கொடுக்குறோன்னா கூட அவரோட சித்தம் இல்லாமல் நடக்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறார். நமக்குன்னு பேரை கொடுத்து அவரோட புக்கில் என்ன பண்ணியிருக்காரு? எழுதி வைத்திருக்கிறார். உங்களோட சித்தத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் ஆனால் அந்த சித்தத்துக்கு கீழே இருக்கிறோமான்றது அது எத்தனை காலம் இருந்தாலும் ஒரு நம்ம நினைப்போம், நமக்கு சில நேரம் கொடுக்குற தீர்க்க தரிசனங்கள், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம நினைப்போம் என்ன பண்ணும், ஐயோ நம்ம வாழும் போதே நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஐயோ நம்ம இருக்கும் போது நடந்தால் நல்லா இருக்கும். இங்கே இந்த வாக்கு தத்தம் நிறைவேறது 300 வருடங்கள் டைம் ஆகும், தாமதமாகும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் ஒரு வாக்குத்தத்தை சொல்லிட்டா சொன்னது ஆமென். ஸோ இதை கேட்டதுக்கு பிறகு இந்த நம்ம 2 அதில் வாசிட்டோம். இப்போ யார் சொன்னாங்கன்றது இவரை பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்காக தான் 1ஆம் வசனத்துக்கு இந்த வாசித்ததில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அழிச்சு அப்படின்னா ஒரு பலிபீடத்தில் என்ன பண்ணணுமா, அது பரிசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்துல மனிதனுடைய எலும்புகளோ அதையோ எரிக்கக்கூடாது. இவர் என்ன பண்ணுறாரு, இதை அந்த பலிபீடத்தை உடச்சி இல்லாமக்கணுன்றதுக்காகவே, அதை அசுத்தமாக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த கள்ள தீர்க்க தரிசிகளும் போதகர்கள் இவங்களெல்லாம் கொண்டுட்டு அவரை எரிக்கிறார். அப்படின்னா அதுக்கு மேலே இனி பாவிக்க முடியாது. அந்த ஆல்டர், அந்த பலிபீடத்தை இனி பிரயோஜனமே இல்லை. அதுதான் அங்கே நிறைவேறும். ஸோ இவர்கிட்ட திரும்ப நம்ம 2 ராஜாக்கள் 23க்கு போகும்போது இதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம் என்னென்னா, 3ஆம் வசனத்தை வாசிங்க.
2 ராஜாக்கள் 23:3. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பாருங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க? அந்த தூண் மேலே கையை வைங்க பார்ப்போம். ஒருத்தங்க இந்த தூண் மேலே கையை வச்சு, இப்போ நீங்கள் அவங்கள வச்சுக்கோங்க அவங்க மேலே, சரியா? இந்த சைடில் நீங்கள் தூண் மேலே கையை வைங்க, உங்கள் மேலே பக்கத்தில் அவங்கள பிடிங்க நீங்கள், ரைட்? இப்போ நாங்களும் என்ன பண்ண போகிறோம்? இவர் என்ன பண்ணுறாரு? திரும்ப வாசிங்க. இந்த தூண் மேலே கையை வைத்து என்ன வாசிக்கிறாரு? தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பேரை போட்டு சார்ல்ஸ் ஆகிய நான் இதில் எழுதியிருக்கிறதை அப்படின்னு சொல்ல போகிறீங்க. எப்படி? நம்ம தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கையை நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி? நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு விருப்பமான மட்டும்தான். நான் அப்புறம் ஐயோ நான் அப்படி ஆசைப்படல, நீங்கள் சும்மா இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்றாதீங்க. உங்களுக்கு தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்ய விருப்பமாக இருந்தால், சரியா, நீங்கள் தேவனோட நீங்கள் நின்று கூட செய்யலாம். எலும்புங்க, எல்லாம் எலும்பி ஒவ்வொரு தூணில் கையை வைங்க. இவர் என்ன பண்ணாரா? நீங்கள் எலும்பி செய்ய போகிறோம். ஒவ்வொரு தூணில் நீங்கள் போயிட்டு எலும்புங்க. அதில் இருக்க வசனத்தை நீங்கள் வாசிச்சிட்டீங்க தானே? இப்போ நீங்கள் அதை வாசிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு தூணில் கையை வைங்க. ஆளுக்கு ஒரு தூண் இருக்குங்க. எத்தனையோ தூண்கள் இருக்குது. இந்த இங்கே ஒரு தூண் இருக்குது, இந்த இங்கே ஒரு தூண் இருக்குது, இந்த தூணுக்கு இங்கே ஒரு ஆள் வரலாம், இதில் ஒரு தூண், இந்த தூணுக்கு வாங்க ஒருத்தர், அந்த அங்கே ஒரு தூண் இருக்குது, அந்த தூணுக்கு வாங்க, ரைட்? எல்லாரும் ஏன் ஒரே தூண்? அப்போ மற்ற தூணுக்கு போங்க. ஒரு தூண் தான் இருக்குங்க, தூணுக்கு பஞ்சம் இல்லை. அதான் பின்னுக்கு ஒரு தூண் இருக்குது, இருக்கா வேற? அதான் இங்கே வாங்க, ஒரு ஆள் இங்கே வாங்க, இந்த தூணை பிடிங்க ஒருத்தர், என் பின்னுக்கு இங்கே வாங்க, ரைட், குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பேரை போட்டு நீங்கள் தான் அதை சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? எல்லாம் கையில் உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அது வாசிக்க போகிறீர்கள். அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? சார்ல்ஸ் ஆகிய நான் இந்த உடன்படிக்கை. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விஜய் ஆகிய நான், விண்டா ஆகிய நான், விக்டோரியா ஆகிய நான் இந்த உடன்படிக்கை. சரியா? சத்தமாக நாங்கள் சொல்ல போகிறோம். தேவன் உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா உட்காந்துருங்க. ஏன்னா அப்புறம் உடன்படிக்கையை நம்ம சொல்லிட்டு செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் பிளான்லேயே இருக்கல, இன்றைக்கி இப்படி ஒரு உடன்படிக்கை செய்வேன்னு இப்படி பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்றாதீங்க. சரியா? இப்படி பண்ண வச்சுட்டு மாட்டி விட்டீங்க இப்போ அப்படின்னு. ஓகே, சொல்லுவோமா சத்தமாக? வா. கர்த்தருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கைக்கொள்ளவும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்ற கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். 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 இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு உடன்படிக்கை தேவனோட. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? ரினியூ பண்ணியிருக்கோம், புதுப்பித்து இருக்கிறோம். தேவனோட நாம் ஞானஸ்தானம் இப்போ அங்கே உட்காந்துருக்கோம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ இது பண்ணும்போது தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஆமென். அவங்களும் செய்தார்கள், அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். இன்னைக்கு நம்ம இந்த சபையில் இருக்க நீங்கள் செய்யும் போது இன்னைக்கு உங்கள் குடும்பம், உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ரெவலேஷன். ரெண்டாவது என்னது? ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். மூணாவது என்ன பார்த்தோம்? எழுப்புதல். இப்போ நாலாவது என்ன பார்க்குறோம்? ரெஸ்டோரேஷன். எழுதுங்க, ரெஸ்டோரேஷன்.
ஆண்டவர் வந்து புதுப்பிக்கிறார், திரும்ப அதை செய்கிறார். ரினியூவல். திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இந்த இடத்துக்கு போகும்போது பாருங்கள், இது 2 நாளாகமும் 32 நாளாக, இதுலேயும் 2 நாளாகம் 35லையும் எழுதியிருக்கிறாரு. 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோசியா என்ன பண்ணுறாராம், அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தில் வந்து அந்த பலி கொடுக்கறதுக்காக ஆடுகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கு. 2 நாளாகவும் 35:7. இருந்த ஜனங்கள் எல்லாரும் இலக்கத்தின்படி பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் 2,000 குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாபாய் யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தார். எத்தனை? 30,000 ஆடுகள். எல்லாத்தையும் எங்கேருந்து கொடுக்குறாரு? அவருடைய இதிலேருந்து என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. எதுக்கு? இந்த பாவங்கள் எல்லாத்தையும், அதுக்காக பலி. இந்த பாவ பலியாக என்ன பண்ணுறாரு? ஆடுகள் 30,000 ஆடுகள் எப்படி இருக்கும்? யாருக்காக இவர் கொடுக்குறாரு? அங்கே இருக்கிற அதில் வாசிங்க, அந்த ஃபெஸ்ட்டு வாசிக்கும் போது வாசிங்க திரும்ப 35:7 கொஞ்சம் 35:7 வாசி. வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக ஜனங்கள் அப்படின்னா அங்கே இருந்த சாதாரண இங்கிலீஷில் இருக்குது ஃபார் த லே பீப்புள் அப்படின்னா அங்கே இருக்கிற கஷ்டப்படுற முடியாத ஜனங்களுக்காக இவர் என்ன பண்ணுறாரு? இவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ சில நேரம் நமக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணணும்? பலி ஆடு கொடுக்கணும், பாவ மன்னிப்புக்காக ஒரு ஆடை வெட்டணும், மாடை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். அப்போ இவருக்கு என்னென்னு பண்ணுறாரு? இவரோட சொந்த இதில் இருந்து இவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்கு, சரி நீ இந்த உனக்காக மன்னிப்பு கேட்டு இதை செய், இந்த உனக்காக நீ செய், உனக்காக செய்யன்னு சொல்லி முடியாத ஜனங்களுக்கெல்லாம் இவரோட சொந்த இதில் இருந்து கொடுக்குறார். அப்படி தானே இருக்குது. அவரோட சொந்த இதில் மற்ற அவரோட சொத்துலேருந்து இந்த ஜனங்களுக்காக ஆஸ்தியிலிருந்து. அதில் திரும்ப நம்ம 2 ராஜாக்கள் 23-25 வாசிக்கும் போது, கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்பட்டபடியெல்லாம் செய்ய மனதை சாய்ந்தான். அவனை போலோத்தாய் ராஜா அவனுக்கு 2 ராஜாக்கள் 23-25 வசனம், 23-25 வசனம். முழு இருதயத்தோடும் அப்படின்னு நீங்க எதுல இருக்கீங்க? 2 ராஜாக்கள் 23-25 தான். ஆமா, உங்களுதுல எப்படி வேற மாதிரி இருக்கு? 2 ராஜாக்கள் 23-25 வசனம். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு. அதை நீங்க வாசிக்க. ஓ, அதான் வாசிக்கிட்டு இருந்தேன். எப்போ இல்லையா? அது வேற ஒன்று தான் வந்துச்சு. ஓகே, ஸோ திரும்ப நீங்கள் அதை வாசிங்க. உங்களுக்கு ஒரு இதில் கரெக்டாக இருந்ததுன்னா மைக்கில். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்பட்டபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்தார் ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அவனை போலத்தான் ராஜான நானும் யாரோட பேருனா அப்படின்னு நினச்சேன். அவனை போல ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, எனக்கும் யாரும் போலத்தான் யார் ராஜா ஆமாம், அதுதான் நானும் யாரோட இந்த ராஜா பைபிள். அவனை போலொத்த நான் அதுதான் எந்த வசனத்தில் இந்த மாதிரி ராஜா இருக்கிறாரு வாசிட்டேன். போலத்தான் ராஜா இல்லை, இது அவரை போல ஒரு ராஜா இருந்ததில்லை. குட். ஸோ அவரை மாதிரி ஒரு பெருமை இருந்ததில்லை. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. இவரை போல யாருமே இருந்தது. இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நமக்குள்ளேயும் இந்த மாதிரி தான். நமக்குள்ள கேள்விப்பட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? இவர் டக்குன்னு இதை கேள்விப்பட்டோன்னே உடனே மனம் திரும்புகிறார். உடனே ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாரையும் செய்கிறார். உடனே ஒரு பெரிய எழுப்புதல்.
உடனே ஒரு ரெஸ்டோரேஷன், திரும்ப எல்லாம் புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சோன்னே எல்லாமே அழகாக நேர்த்தியாக வருது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் நிறைவேறும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால் என்னத்தான் நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவன் இஸ்ரவேல் மேலே வைத்த அந்த கோபம், அந்த அந்த ஒரு ஒரு கோபாக்கினை அது மாறவே இல்லையா? ஏன்னா அவர் சொல்லிட்டார், இது நீ பார்க்க மாட்ட, ஆனால் அவங்க பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டார். இதில் நாங்கள் வாசிக்கும் போது இவரை பற்றி பார்த்தீங்கன்னா எரேமியாவும் பயங்கரமாக புகழ்கிறார். எரேமியாவும் இவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன் இல்லைன்னு தான் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல 2 நாளாகவும் நாங்கள் போகும்போது 2 நாளாகவும் அதுக்கு முன்னே நாங்கள் எரேமியாலே வாசிச்சிரோமே சார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? முழு இருதயத்தோடும்? யாரு? கல்லியா? கள்ளத்தனமாய் எப்படியா? ஸோ எப்படி இருக்கு? இதுதான் ரிக்ரெஷன். அப்படின்னா மனம் திரும்புதல், எழுப்புதல், இது எல்லாமே இருந்தாலும் ஒரு சைடில் நமக்கு என்ன ஆகும், எப்பயுமே அந்த பழைய இது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பெரிய எழுப்புதல் வரும், மனம் திரும்புதல் வரும். நாங்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சிவத்தை தொட்டு வாக்கு கொடுத்துட்டாலும் திரும்ப இங்கேருந்து வெளியே போனோன்னு எப்படி இருக்கும், அந்த பழசு தொட்டு திரும்ப அதை வாசிப்போமா எப்படி இருக்குது? யார் நம்ம அப்படி திரும்ப போகும்போது என்ன ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? இப்படி தான் சொல்கிறார். என்ன கல்லியவ சும்மா சொல்லிட்டு போயிட்டா, உண்மையாகவே மனம் திரும்பலை அப்படின்னு. திரும்ப வாசிங்க. இவைகள் எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி. பாருங்க, துரோகியா கள்ளத்தனமாக திரும்பினார். ஏன்னா தேவனை போல ஒரு உண்மை உள்ளவர், தேவனை போல ஒரு பரிசுத்தம் யாருமே இருக்க முடியாது. என்னத்தான் நாங்கள் மனிதனாக இருக்கும்போது நமக்கு எப்படினாலும் அது என்ன ஆயிடுது, அது ஒட்டிக்குது. எப்படியாவது அது என்ன பண்ணுது, திரும்ப நம்ம போயிடுறோம். இன்றைக்கி நாங்கள் மனம் திரும்புகிறோம், இன்றைக்கி நாங்கள் வாக்கு கொடுக்குறோம், இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் சில நேரம் மனித குணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணிடும், அந்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சோன்னா அந்த ஆசீர்வாதத்துலேயும் அந்த சந்தோஷத்துலேயும் அப்படியே மூழ்கி போய் அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம், அந்த உணர்வு நமக்கு போயிடும். போனோன்னா என்ன பண்ணிடுவோம், திரும்ப பழசுக்கு போயிடும். திஸ் இஸ் கால் த ரிக்ரெஷன்லேருந்து ருவன். அப்படின்னா இல்லாமல் போகுது. இதில் 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 21, 35 2 நாளாகமும் 35 இல்லை 21 வாசிங்க, 21 22 வாசிப்போம். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் யார் இந்த யூதாவின் ராஜா? யாரு? யோசியா. யார் சொல்றா? எகிப்துல உள்ள இந்த பார்வோன் என்ன சொல்றாரு, ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. எனக்கும் உனக்கும் என்ன, நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் பேசுகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உண்மை அழிக்காத படிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். தேவன் God has told me to hurry, சீக்கிரம் செய்யணும்னு சொல்றாரா? யாருக்கு? பார்வோனுக்கு ஆண்டவருக்கு செய்திக்கு வருது, சீக்கிரம் போய் செய், இது நான் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதில் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் யோசியாக்கு இதில் தலையிட அவசியமே இல்லை. நீங்கள் இதில் தலையிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை.
நான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நான் செய்கிறேன். சில ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு சில நேரம் பிடிக்காது. சில ஆட்களை தேவன் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாருன்னா நமக்கு அது பிடிக்காது, விருப்பமே இருக்காது. ஆனால் தேவனுக்கு மீறி என்ன பண்ண போகிறோம், இவர் போகிறார். உங்களுக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இல்லை, அப்படிதான் சொல்கிறாரு. சில நேரம் ஏன்டா இவங்க வந்தாங்க, ஏன்டா இப்படி நடந்துச்சு, ஏன் நமக்கு தெரியாது. தேவன் சில ஜனங்களை ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய சித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும், அழிக்கணுன்றது தான். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாததுனால அவங்க 30,000 பலி கொடுத்தாலும் அந்த சாபம் அவங்க வந்து போகலை. அவங்க யோசியா நீ பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். நீ வந்து இஸ்ரவேலுக்கு நடக்க போகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், நீ அழகா செத்து போய். இவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல, இதை கேட்காம அடுத்தது வாசிங்க 22. ஆனாலும் யோசியா தன் நுகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளை செவி கொடாமலும் அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இவர் கேட்கல, கீழ்ப்படியலை, தேவனுடைய வார்த்தையும் கேட்கல, அந்த ராஜாவுடைய வார்த்தையும் கேட்காம இவர் யுத்தத்துக்கும் போகிறது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு, வேற வேஷத்தை போட்டுட்டு போகிறார். சில நேரம் நாங்கள் வந்து மற்றவங்க நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், ஒரு தொப்பி கண்ணாடி லைட்டாக தாடியெல்லாம் வச்சுட்டு நான் போனால் வேறு மாதிரி போகிறேன். என்ன இப்படி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு போனால் என்ன அடையாளம் தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், வேஷத்தை மாற்றி போயிட்டு சில சாரிகளை செய்கிறது. அங்கேயும் விடுவரா ஆண்டவர் கரெக்டாக வந்து குத்திடுச்சு, அங்கே செத்துக்கிட்டேன். அந்த கீழ்ப்படிதல். பட் ஆனாலும் இது வந்து ஒரு மனித குணம். தேவனுக்கு எதிராக அவர் ஒன்றும் செய்யலை. அவருக்கு ஒரு இல்லை இதை நான் செஞ்சே ஆகணும், ஐயோ யாரோ எதிர்த்து வராங்க, நான் போய் அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போகிறார். தேவனுக்கு சித்தத்துக்கு மீறா இவர் போகிறார். அங்கே போகும்போது இவர் அழிவு, அந்த இடத்துல அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் அவரோட குடும்பம், இவர் இறந்ததுக்கு பிறகு இவருடைய மகனுக்கு பிறகு அங்கிட்டு எல்லாமே என்ன பாடினாங்க, சகல பாடகரும் பாடி இதோட முடியுது, இவரோட ராஜ்யமே முடியுது. எல்லாருமே இல்லாமல் போயிடுறாங்க. அவரோட மகனும் கடத்தி அவரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ முதல்ல நாங்கள் என்ன பார்த்தோம், ரெவலேஷன், தெய்வன் நம்மளுக்கு கொடுத்த வெளிப்பாடு. இரண்டாவது, அந்த வெளிப்பாடை கேட்டோன்னே நாங்கள் மனம் திரும்பணும். எந்த நாளும் இந்த வெளிப்பாடு வரணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும், தூசி தட்டி எங்கேயோ வச்சுருக்கிற பைபிளை எடுக்கணும். யாரோ ஒருத்தர் இல்கா வந்து நமக்கு எடுத்து கொடுக்க தேவையில்லை. இப்போ யாரோ ஒருத்தர் தேடி வந்து அம்மா இந்த ரூமில் தான் இந்த ஷெல்ஃபில் இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த பெட்டிக்குள்ளே கிடக்குதுன்னு சொல்லக்கூடாது. பைபிள் எங்கே இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கணும். நாங்கள் தான் அதை எடுத்து தேடி வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது தான் வெளிப்பாடு நமக்கு வரும். இதை வெளிப்பாடு வரும்போது தான் அதை கேட்டோன்னு என்ன பண்ணும், மனம் திரும்பும். பிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அழுது மனம் திரும்பும். நாங்கள் மனம் திரும்பும் போது தான் மற்றவர்களும் மனம் திரும்புவாங்க. நாங்கள் மனம் திரும்பி போகும்போது ஒரு பெரிய எழுப்புதலே இருக்கும். எழுப்புதல் வரும்போது எல்லாம் புதுப்பித்து புதுசாக வரும். ஆனால் அந்த புதுசாக வர்றது நம்மளோட நின்றவும் கூடாது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, புதுசாக வந்தது திரும்ப போயிட்டு ஆட்கள் உண்மையாக மனம் திரும்பாததுனால அழிவு. பட் நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்குறது உண்மையாக மனம் திரும்ப. ஏன்னா இவருக்கும் பைபிளில் இவருக்கும் யோசியாவுக்கும் நாங்கள் பார்க்கும்போது இவருக்கும் என்ன பண்ணுறோம், 300 வருடத்துக்கு முன்னுக்கு யோசியா என்ற ஒருத்தர் பிறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் ஐசாயெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, இயேசுவை கொடுத்தும் எப்படி ஒருத்தர் பிறப்பார்னு சொல்லியிருக்கு. அங்கே யோசியா வந்து அவரோட சொந்த சொத்துல இருந்து எல்லா ஆடுகளும் பலியாக கொடுக்குறார். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவரே நமக்கு பலியாக கொடுக்குறார். அங்கே வந்து யோசியா என்ன பண்ணுறார், கோவிலில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி போட்டு எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் இங்கே யார், இயேசுவை என்ன செய்கிறாரு, கோவிலில் இருக்கிறதெல்லாம் அடித்து விரட்டி சுத்தம் பண்ணி நானே அந்த ஆலயம் என்றார்.
ஸோ இயேசுவும் யோசியாவுக்கும் நிறைய இதுங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த யோசியா பண்ணதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இயேசுவானவர் நமக்கு இருக்கிறார். இயேசுவானவர் நமக்காக பலியாக, இயேசுவானவர் நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவருடைய முழு இருதயத்தோடு செய்ய வேண்டியது எங்க கடமை. அவரை தான் நாங்கள் தேடணும். ஏன்னா எங்கேயோ போய் இருக்கிற இந்த பைபிளை தேடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கையிலே இருக்குது. இதை எடுத்து நம்ம வாசிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இதை வாசித்தோன்னே நமக்கு என்ன ஆகிடும், டக்குன்னு தான். அதான் ஒரு அழகான ஒரு வசனம் நான் வாசிக்கும் போது நினைக்கிறேன், யோபு அதில் அதை மட்டும் அதை யோபு 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோபு 14 யோபு 14 9ஆம் வசனத்தை வாசிங்க. தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். பாருங்க, தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து விடும். இங்கிலீஷில் yet at the scent of water it will burn. பாருங்க, தண்ணீர் நமக்கு தண்ணி ஊற்றுனா தான் வளரணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு தண்ணீருடைய வாசனை வந்தாலே துளிர்த்து வரணும். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம ஒரு வாசனை போல், அவர் தான் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். இஸ் அ லிவிங் வாட்டர். அதை நமக்கு கேட்டோன்னே என்ன ஆகணும், நம்ம அப்படியே டக்குன்னு வளரணும். நமக்குள்ளே அதை துளிரணும், அப்படியே துளிர்த்து வளரணும், கனி கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் நமக்கு என்ன பண்ணுறது, தண்ணீரோட வாசனை இல்லை, தண்ணீர்லேயே முக்கி எடுத்தால் கூட ஒன்றுமே வரல. அதில் முன்னுக்கு வாசம் ஒரு செத்து போய் வேறே இல்லாத ஒரு மரம் கூட என்ன பண்ணுமா, வெட்டி போட்ட ஒரு மரம் கூட தண்ணி பட்டோன்னு என்ன ஆயிடுது, துளிர்த்திருக்கு. நமக்கு தேவனுடைய அந்த வாசனை மட்டும் இல்லை, தேவன் நமக்கு ஜீவ தண்ணீராக நமக்கு இங்கே இருக்கிற அனைவருக்கு என்னை நீ தேடும் போது உனக்கு இட்ஸ் இட்டர்னல், என்றென்றும் இருக்கான். அது என்றென்று எப்பொழுதும் இருக்கிற ஒரு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஸோ நமக்கு தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மனம் திரும்பி நாங்கள் வாங்கணும். ஸோ நான் அதை முடிக்கிறேன். இப்போ முடித்த பிறகு ஒரு சின்ன உங்களுக்காக ஒரு சின்ன காரியம். உபாகமம் 28, நான் இதுக்கு முதல்ல நான் பண்ணியிருக்கிறதில் உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வாசிக்க போகிறோம் இன்றைக்கி. அதில் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்குது. சரியா? டியூட்ரானமி சாப்டர் 28 ஆசீர்வாதங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு குரூப்பாக கூட நீங்கள் ஒரு 4 குரூப்பாக ஒன்று எடுக்கலாம். நீங்கள் பிரித்து வாசித்தாலும் சரி தான். எத்தனை சாபங்கள் இருக்குது, எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசித்து நீங்கள் ஒரு டீமாக இப்போ எடுங்க. இப்போ உடனே வாசிக்கணும்னு இல்லை, நான் ஜெபிச்சு நாங்கள் முடித்திட போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பேராக கூட உட்காந்துக்கங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டைம் இருக்கிறனால ஒரு இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது, இத்தனை சாபங்கள் இருக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 3 மடங்கு இருக்கும், 3-4 மடங்கு சாபங்கள். பட் ஆனால் இதை வாசிக்கணும். இதை வாசித்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு நமக்கு புரிஞ்சுக்கணும். நாங்கள் புரியாமல் நாங்கள் இவர் யோசிச்சு அதை வாசித்ததுனால தான் அவர் அதை உணர்ந்தார். இப்போ வாசிக்காதீங்க, இங்கே கேளுங்க எல்லாரும் அதை வாசிக்க. இப்போ உடனே நான் ஏதோ டெஸ்ட் பேப்பரை கையில் கொடுத்தோன்னே நான் ஒரு டைம் செட் பண்ணுறேன், அந்த நேரம் வாசிங்க. ஏதோ எக்ஸாம் பேப்பர் கொடுத்த மாதிரி கடற்கடன்னு ஆன்சர் எழுதணும்னு இல்லை. சரியா? ஸோ நாங்கள் தேவனுக்கு நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பொருத்தனை ஒன்று பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நாங்கள் மறந்துடக்கூடாது. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, சார்ல்ஸ் ஆகிய நான் இனி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த இதில் எழுதியிருக்கிறபடி நான் செய்வேன் என்று நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இதை எழுதியிருக்கிறபடி செய்வீங்களா? இதை எழுதியிருக்கிறபடி செய்வேன்னா இதை எழுதியிருக்கிறது என்னென்னு நாங்கள் தெரியணும். உண்மைதானே? எழுதியிருக்கிறபடி செய்வேன்னு அதை வாசிக்காமல் ஒரு கடைசியில் ஒரு டிக் ஒன்று போட்டு நம்ம கொடுத்துருவோம். பேங்க்கில் ஒன்று எழுதி கொடுப்பாங்க, ஒரு சைனை மட்டும் போடுங்கன்னுவாங்க. 20 பேஜ் இருக்கும், நம்ம வாசிக்க மாட்டோம், சரின்னு சைனை போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லை, இதில் நம்ம வாசிக்கிறோம். வாசித்தா தான் உங்களுக்கு தெரியும். சும்மா நீங்கள் உடன்படிக்கையை கொடுக்கக்கூடாது.
அவர் என்ன ஒன்று நாங்கள் உடன்படிக்கை கொடுக்குறோம், இந்த வார்த்தையின்படி அப்படின்னு. இந்த வார்த்தையின்படினா இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்காமே சொல்லியிருக்கூடாது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உபாகமம் ஃபுல்லாக வாசிக்கணும். யோசியா பாருங்கள், வாசிக்காது. அவர் வாசித்தது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்களா, எல்லாரும் முன்னுக்கும் முழு நாளும் உட்காந்து வாசித்தாங்க. எப்படி இருக்கும் அப்படி? இப்போ இன்றைக்கி உங்களை எல்லாரையும் வர வச்சு நான் காலையிலேருந்து ராத்திரி வரையும் வாசிக்கிறேன். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, அதை வேதாகமத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எழுந்து நின்றுவாங்க. வாசிக்கும் போது எப்படி என்ன, நம்ம பாடும்போது நிற்கிறோம்ல, அது மாதிரி ஒரு வசனம் வாசிக்கிறோம் அப்படின்னோன்னு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் எழுந்து நின்றுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபுல்லாக வாசித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் எடுக்குதுனாலும் முழு நாளும் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்? அதுவும் எஸ்ட்ராட புத்தகத்தில் மழையும் பெய்யுதான், மழையிலையும் நிற்கிறாரு ஜனங்கள். ஸோ அதனால் நாங்கள் எழுந்தெல்லாம் நின்று உங்களை சொல்லலை, உட்காந்து இருந்தால் கூட அட்லீஸ்ட் வாசிப்போம். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு இது எங்கேயோ தேட தேவையில்லை, நம்ம கையிலேயே கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அதை எடுத்து வாசிக்கிறோம். நம்ம அதை வாசிக்கும் போது நமக்கு பெரிய குடும்பத்துக்கு ஒரு இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ நாங்கள் இதை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் டீமாக இருந்து நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக. இந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமேன். நிறைய கற்றுக்கொண்டோமா? ஆமேன். ஸோ கற்றுக்கொண்டதை நாங்கள் செய்வோம். ஆமேன். ஸோ நான் முன்னுக்கு யார் சிஸ்டர் லிண்டா இதுக்காக ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபிச்சதுக்கு பிறகு நீங்கள் டீமாக இருந்து நம்ம செய்யலாம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. வார்த்தைக்கு நன்றி சொல்லலாம். நன்றியாகவே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். மட்டும் இல்லை, இந்த ஒரு பகுதி நான் நினைக்கிறேன் போன